ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தொகுதிக்காக மோதிக்கொள்ளும் சூழ்நிலையில் காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள அரசியல் களம். புதுச்சேரி பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகையிட முயற்சி. காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. பிரதமர் நரேந்திர மோடி 15ஆம் தேதிக்குள் புதுச்சேரி வருகை. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தகவல். மலர் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட செடிகள் 50% மானிய விலையில் விற்பனை. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள புதுச்சேரி வேளாண் துறை அறிவுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கூட்டணி முடிவானாலும் தொகுதி பங்கீட்டிற்காக காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் தொகுதிகளான நெல்லித்தோப்பு, வில்லியனூர், பாகூர், காலாப்பட்டு ஆகிய 4 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகமும், உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியும் போட்டியிட்டது. தற்போது காங்கிரஸ் இந்த தொகுதிகளில் மீண்டும் போட்டியிட உள்ளது. காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் இரு கட்சிகளும் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டுமென உறுதியாக இருந்து வருகின்றன. இதனால் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற 8 தொகுதிகள் தவிர மீதமுள்ள 22 தொகுதிகளில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் என்று காங்கிரஸ் தரப்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கூறி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட எந்த தொகுதியையும் விட்டுத்தர மாட்டோம் என திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் சிவா உறுதியாக தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட மண்ணாடிப்பட்டு, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, திருபுவனை, மங்களம் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிட்ட உழவர்கரை ஆகிய தொகுதிகளில் போட்டியிட காங்கிரஸ் ஆர்வம் காட்டி வருகிறது. இந்த தொகுதிகளில் வேட்பாளர்களையும் தேர்வு செய்துள்ளது. இதேபோல காங்கிரஸ் போட்டியிட்ட முத்தியால்பேட்டை, கதிர்காமம், இந்திராநகர், உழவர்கரை தொகுதிகளில் போட்டியிட திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர்களை தயார் செய்து வருகிறது. இதனால் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியே முடிவானாலும் தொகுதி பங்கீட்டில் போட்டி போட தயாராகி வருவதால் அரசியல் களத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகையிட முயன்ற நிலையில் தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 1300 வவுச்சர் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 18,000 ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 15 ஆண்டாக போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களை நிரந்தரம் செய்வதாக சட்டசபையில் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் இதுநாள் வரை அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இதுபோல் பல்வேறு துறைகளில் 3000க்கும் மேற்பட்டோர் வவுச்சர் ஊழியர்களாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசின் சட்டக்கூலி 27,000 ரூபாய் வழங்க வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை வவுச்சர் ஊழியர்கள் மூலம் நிரப்பிட வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில தினங்களாக பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபையை முற்றுகையிட அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சரவணன் தலைமையில் ஊழியர்கள் அரசு மருத்துவமனை அருகே திரண்டனர். இதையடுத்து காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து சட்டசபை செல்லும் சாலையை அடைத்தனர். மேலும் போராட்டக் குழுவினரிடம் காவல்துறை போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று கூறியதை அடுத்து போராட்டக் குழுவினர் கலைந்து செல்லாததால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முயன்றனர். அப்பொழுது போராட்டக் குழுவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போராட்டக் குழுவினர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைகளால் தாக்கி அப்புறப்படுத்த முயன்றதால்
ஒட்டுமொத்தமாக அவர்கள் தரையில் அமர்ந்தனர். பின்னர் முதலமைச்சர் வந்த பிறகு 10 பேரை மட்டும் சந்திக்க அனுமதி பெற்றுத் தருவதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மத்திய பட்ஜெட்டை புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி வரவேற்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாராளுமன்றத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டை புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி வரவேற்பதாக தெரிவித்தார். மேலும் பட்ஜெட்டில் ரயில்வே துறை, சாலை மற்றும் போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களை தெரிவித்தார். மேலும் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு 10,000 கோடி வளர்ச்சி நிதி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெண்கள் தங்கும் விடுதிகள் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டானது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பெண்கள் மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றம், விவசாயம் மற்றும் தொழில் மேம்பாடு ஆகியவற்றில் அதிக கவனம் கொண்டுள்ளதாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம், பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட துறைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் புதுச்சேரிக்கு வரும் 15ஆம் தேதிக்குள் பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சந்திப்பின் போது மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உடனிருந்தார். இந்தியாவை உலக தொழில்நுட்ப மையமாக மாற்றும், மேலும் தகவல் தொழில்நுட்ப தரவு மையங்களுக்கு 2047 ஆண்டு வரை வரி விலக்கு அளித்தது டிஜிட்டல் புரட்சிக்கு வித்திடும். அதாவது அந்த மின்னணு தரவுகளுக்கு உலகம் முழுவதும் 2047 எந்த கம்பெனியும் இந்திய நாட்டுக்குள்ள வந்து உற்பத்தி பண்ணலாம், நாங்கள் வரி இல்லாத ஒரு நிலையை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லியிருப்பது உலகத்தில் இருக்கிற எல்லா நெட்வொர்க்கும் நம்ம புதுவை இந்தியாவை நோக்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். வெளியுறவுத்துறைக்கு 22.119 கோடி, நிதித்துறைக்கு 20,649 கோடி, வடகிழக்கு மாநிலங்களுடைய மேம்பாட்டுக்காக 6,812 கோடி என்று அனைத்து விதங்களும் சரிசமமாக நிர்வகிக்கப்பட்டு இது ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி அதற்கான பட்ஜெட்டாக இது சென்று கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் இப்போ கூட உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரம்பால் அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு சூழலால் நம்ம ஐரோப்பிய யூனியன் கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன்களுக்கு ஏற்றுமதி ஏறக்குறைய 70 கோடி மக்களுக்கு ஏற்றுமதி பண்ணாத 34 கோடி மக்கள் தான் அமெரிக்காவில். அதை பொருட்படுத்தாமல் 70 கோடி மக்களுக்கும் வரி இல்லாத ஒரு ஏற்றுமதியை ஏற்படுத்தியிருக்கிறார். இது உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு ஒப்பற்ற சாதனையை பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய புதுவைக்காக போன தடவை விட ஏறக்குறைய 86 கோடி ரூபாய் அதிகமாகவும் இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 41% நிதி மாநிலங்களுக்கான ஒதுக்கீடுகளை சரிவர செய்ய நம்மளுடைய தேசிய தலைமை கருதி இருக்கிறது. ஆகையால் இது அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான பட்ஜெட்டை நம்மளுடைய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். இதை அனைவரும் வரவேற்கிறார்கள். இதை ஒரு உன்னதமான பட்ஜெட்டாக பாரதிய ஜனதா கட்சி புதுவை மாநிலம் வரவேற்கிறது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த செடிகள் 50% மானிய விலையில் விற்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் 36வது மலர் காய்கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் 3 நாட்கள் நடைபெற்றது. கண்காட்சியில் 23 வகைகளிலான 40,000 மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் நர்சரி அரங்குகள் அமைத்து விதை, உரங்கள், தொட்டி வகைகள், செடிகள், வேளாண் உபகரணங்கள் மற்றும் பழக்கன்றுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. கண்காட்சியில் உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஏராளமானோர் பார்வையிட்டு ஆர்வத்துடன் செடிகளை வாங்கி சென்றனர். இந்நிலையில் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் 3 நாட்கள் நடைபெற்ற மலர் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட மலர் செடிகள்
3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் 2 நாட்களுக்கு அல்லது இருப்பு இருக்கும் வரை அரசின் உரிய ஒப்புதலுடன் 50% மானிய விலையில் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தாவர ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி 50% மானிய விலையில் செடிகளை வாங்கிக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் கிராமத்தின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஆழ்துளை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டோல்கேட் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க டோல்கேட் கிராமத்தில் உள்ள பச்சைவாடி அம்மன் கோவில் அருகில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதை சார்ந்த பணிகள் 24 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ளன. பணிகளுக்கான பூமி பூஜை விழா பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெற்றது. புதுச்சேரி சபாநாயகரும் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்பலம் செல்வம் விழாவில் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் சிவானந்தம் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 15 முதல் 25 வயது வரை உள்ள பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் தடுப்பூசியை போட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய பட்ஜெட்டை மனதார வரவேற்பதாக அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கான முழுமையான பட்ஜெட் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக உள்ளது என்றும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்களுக்கு உற்பத்திக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் வர்த்தக வியாபாரிகள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பட்ஜெட்டில் சுமார் 13 லட்சம் கோடி உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் நீர்வழி போக்குவரத்து, நீர்வழி வர்த்தக வியாபாரமும் சிறப்படையும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிநாட்டு இறக்குமதியை குறித்தும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கவும் இந்த பட்ஜெட் உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தத்தில் இந்த பட்ஜெட் உலக அளவில் இந்தியாவை பொருளாதாரத்தில் மேம்படுத்தவும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் வளர்ச்சிக்கு உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசு நாடு முழுவதும் கர்ப்பப்பை புற்றுநோயால் பெண்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க HPV தடுப்பூசி போட வேண்டும் என அனைத்து மாநிலத்திற்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாக தெரிவித்த அன்பழகன், புதுச்சேரியிலும் பெண்கள் கல்வி பயிலும் பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 15 வயதிலிருந்து 25 வயது வரை உள்ள பெண்களுக்கு தடுப்பூசியை இலவசமாக போட அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முழுமையாக வரவேற்றுள்ளது. அவரை பின்பற்றி மத்திய பட்ஜெட்டை புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மனதார வரவேற்கிறது. புதுச்சேரியில் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள காவலர் எழுத்து தேர்வை வேறு தேதிக்கு மாற்ற வலியுறுத்தி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் காவலர் எழுத்துத் தேர்வு வருகிற 8ஆம் தேதி 5 மையங்களில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் மத்திய ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கான நுழைவுத் தேர்வும் நடைபெறவுள்ளது. இதனால் 2 தேர்வுக்கும் விண்ணப்பம் செய்துள்ளவர்கள் ஏதாவது ஒரு தேர்வை மட்டுமே எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய தேர்வு வாரிய தேர்வை தள்ளி வைப்பது சிரமம் என்பதால் காவலர் எழுத்துத் தேர்வை வேறொரு தேதிக்கு மாற்றி அமைக்க வலியுறுத்தி அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டுமென லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், இணை பொருளாளர் ஆயூப் கான் உள்ளிட்டோர் காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தேர்வாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு கோரிக்கையை பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். நமது லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் வருகின்ற 8/2/2026 அன்று நடைபெறவுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் பணி தேர்வன்று அதே நாளில் சென்ட்ரல் டெஸ்ட் எக்ஸாம்ஸ் டெட் எக்ஸாமும் ரெண்டும் ஒரே நேரத்தில் வைக்கிறதுனால மாற்று தேதி வைக்கிறதுக்காக நமது தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி இன்று தலைமை காவல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி PLT பெத்தாங் விளையாட்டுக் கழகம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் கேடயங்கள் ரொக்க பரிசு வழங்கி வாழ்த்து கூறினார். புதுச்சேரி உழவர்கரை PLT பெத்தாங் விளையாட்டுக் கழகம் சார்பில் 17வது மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. போட்டியில் பங்கேற்ற பிளேபாய் அணியும் CSP அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இந்நிலையில் இறுதிப் போட்டியை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் CSK அணி முதலிடத்தை பிடித்து 15,000 ரொக்கப் பரிசையும் சுழற்கேடயத்தையும் கைப்பற்றியது. இரண்டாம் இடத்தை பிடித்த பிளேபாய் அணி 10,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் சுடற்கேடயத்தை கைப்பற்றியது. போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கேடயங்களை வழங்கி வாழ்த்து கூறினார். நிகழ்ச்சியில் PLT பெத்தாங் தலைவர் அருமை செல்வம், பொருளாளர் சூசை மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி காக்கையன் தோப்பில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அரியாங்குப்பம் காக்கையன் தோப்பு பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து 1000 பேருக்கு அன்னதானங்களை வழங்கினார். 500 பெண்களுக்கு பூச்செடிகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது ஜீவா, தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை, செல்வம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், காக்கையன் தோப்பு பகுதி இளைஞர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய குடிநீர் குழாய்களை அமைக்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மனு அளித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர், நெல்லிமா நகர், அண்ணா நகர், குயவர்பாளையம், சக்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஆண்டு குடிநீர் மாசுபட்டதன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான உடல்நலக் குறைவு ஏற்பட்டு கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் மக்களின் அடிப்படை உரிமையான குடிநீர் பிரச்சினையை சரிசெய்து பழைய குடிநீர் குழாய்களை உடனடியாக மாற்றி புதிய குழாய்களை அமைக்க வேண்டுமென முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்தும் வலியுறுத்தப்பட்டது. இதன் விளைவாக பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு சார்பில் 30 கோடி மதிப்பீட்டில் பெரியார் நகர் மற்றும் DR நகர் பகுதிகளில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளிலிருந்து குடிநீர் பெறும் அனைத்து பழைய குழாய்களையும் மாற்றுவதற்கான ஒப்பந்த புள்ளிகள் தயார் செய்யப்பட்டன. ஆனால் இதுநாள் வரை ஒப்பந்த அறிவிப்பு வெளியிடப்படாமல் பணிகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை நேரில் சந்தித்து மனு வழங்கிய நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் தற்போது கோடைக்காலம் நெருங்கி வருவதாலும் தேர்தல் அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாலும் திட்டம் செயல்படுத்தப்படுவதில் காலதாமதம் ஏற்பட்டு குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்களின் முக்கியமான அடிப்படை பிரச்சினையான குடிநீர் பிரச்சினையை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் நேரில் சந்தித்து மனு வழங்கினார். மேலும் பொதுமக்களின் நலன் கருதி கோரிக்கையை உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,890 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,970 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி